வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பொருளாதாரம் சார்ந்த ஒரு புத்தகம் பார்க்கிறோம். இதே ஒரு பாட புத்தகமாக இல்லாமல் ஒரு சாமானியருக்கும் புரிகிற மாதிரியான பொருளாதார பாடத்தை முன்னெடுக்கிற ஒரு புத்தகம். மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் மிகவும் பரிச்சயமாக இருக்கும். ஒருவேளை பரிச்சயம் இல்லை என்றால் தயவுசெய்து இதை வாங்கி படியுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் ஒரு 10லேருந்து 15 வினாக்கள் வரைக்கும் பொருளாதாரம் தொடர்புடைய வினாக்களாக வருகின்றன. மொத்தம் 200 கேள்விகளில் 15 கேள்விகள் வரைக்கும் கூட பொருளாதாரம் தொடர்பான வருகிறது அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாவாக மாறி இருக்கு பாருங்கள். முக்கியமான ஒரு துறையாக மாறி இருக்குது பாருங்கள். அப்போது அதை பற்றிய ஒரு புத்தகம் இந்திய பொருளாதாரம் முக்கிய கருத்துகள் எளிய தமிழில் திரு சங்கர் கணேஷ் கருப்பையா எழுதியது. இந்திய பொருளாதாரம் இதை நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இந்தியன் எக்கானமி தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் தி கீ கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அவர்களே தான் திரு சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்கள் எழுதுறது தான். அது தமிழில் அப்போது நம்ம சொன்னோம் தமிழில் புத்தகம் படித்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. முக்கிய கருத்துகள் எளிய தமிழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களை பற்றி முதலே பார்ப்போம். இவர்கள் ஐஆர்எஸ் முடித்தவங்க. திரு சங்கர் கணேஷ் அவர்கள் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருமான வரித்துறையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். இந்திய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த புலமை கொண்டவர்கள். இன்ஃபேக்ட் இவங்களே எழுதியிருப்பாங்க ஒரு இடத்துல, நான் பொருளாதாரத்தை முதல் பாடமாக எடுத்து படிக்கவில்லை, நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதுக்காக தான் எடுத்து படித்தேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படிலாம் தோணாது. ரொம்ப ஆழ்ந்த புலமைன்னு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கும். மிக எளிமையாக எழுதப்பட்டிருக்கும். போட்டித் தேர்வுகளில் பொருளாதாரம் குறித்து தெரிந்து கொள்ளணும்னா இந்த புத்தகத்தை படித்தா உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும். அது மாதிரியான புத்தகங்கள் தான். திரு சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இவர்கள் விருதுநகர் மாவட்டம் செவலூர் கிராமத்தில் பிறந்தவர். 2010ஆம் ஆண்டு முதல் இந்திய வருவாய்ப்பணி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். தற்போது துணை வருமான வரி ஆணையராக சென்னையில் பணிபுரிய சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 ப்ரொமோஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போது அடிஷ்னல் டைரக்டர் லெவலில் இருக்காங்க. அவங்க அடிஷ்னல் கமிஷனர் லெவலில் இருப்பாங்க. இவர் பொருளியல் முதுகலை பட்டம் பெற்றவர். இளங்கலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எக்கனாமிக்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிராஜுவேஷன் போது டிகிரி படிக்கும்போது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பத்திரிகைகளில் கட்டுரைகளும் கதைகளும் எழுதி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின்முகில் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. விலை ரூபாய் 260. சரிங்களா? மிக நல்ல புத்தகம். 216 பக்கங்கள் இருக்குது. தமிழில் பொருளாதாரம் பற்றி வந்திருக்கக்கூடிய மிக நல்ல புத்தகங்கள் ஒன்று. பொருளாதார பாடம் பற்றிய புத்தகம் தான். ஆனாலும் கூட இது எல்லாரும் படித்து பொருள் உண்ட அளவுக்கு இது இருக்குது. சரிங்களா? இல்லை என்ன எழுதிக்காம பார்க்கலாம். திரு சங்கர் கணேஷ் அவர்கள் எண்ணுரை அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தை பற்றி நல்லதொரு நூலை தமிழில் ஆக்கி தமிழ் கற்றோருக்கு படைக்க வேண்டும் என்ற பேரவாவின் சிறு வெளிப்பாடு தான் இந்நூல் அப்படி தான் தொடங்குறாங்க. அதாவது இந்திய பொருளாதாரத்தை பற்றி தமிழில் படிக்கக்கூடியவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு நூல் கொடுக்கணும் பார்த்தேன். இத்தகைய ஒரு நூலை ஆங்கிலத்தில் எழுதி 2011ஆம் ஆண்டு வெளியிட்டுள்ளேன். அந்நூல் மிக சிறந்த வெற்றி பெற்றது. அச்சிறந்த வெற்றியை இந்நூலை ஆக்கி படைக்க பெரும் உந்துதலாக இருந்தது அப்படின்னு இது ஏற்கனவே சொன்னது தான். அந்த கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி நல்ல பெரிய வரவேற்பு பெற்றது. அது தந்த ஒரு உந்துதல் காரணமாக தான் அந்த புத்தகத்தை அப்படியே தமிழில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பல விஷயங்களை புத்தகத்தில் சில புதிய முயற்சிகளை செய்துள்ளேன் அப்படின்னு இருக்காங்க. மிக முக்கியமானது இது. இந்த புத்தகத்தில் சில புதிய முயற்சிகளை செய்துள்ளேன். எடுத்துக்காட்டாக உலக வர்த்தக நிறுவனத்துக்கு ஊவணி என சுருக்கத்தை கையாண்டுள்ளேன். இது போன்று பல சுருக்கங்களை கையாண்டுள்ளேன். அப்ரிவேஷன். சரிங்களா? அதை இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற எல்ஐசி அப்படி இங்கிலீஷ் எழுத இல்லையா? தமிழில் அப்படி எழுதுகிற பழக்கம் இல்லை. ஆனால் அந்த புதிய முயற்சியாக கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் அது. என்னென்னா உலக வர்த்தக நிறுவனம் அப்படின்னா இங்கிலீஷில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்னு போட்டால் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் அப்படி எழுதுகிற பழக்கம் கிடையாது. உலக வர்த்தக நிறுவனம் தான். அதுலேயும் இவர் என்ன பண்ணுறாரு, ஊவணி அப்படி எழுதி பழக்கிறாரு. இப்படி தான் பண்ணணும். அந்த சுருக்கத்தை பயன்படுத்தியிருக்காரு. ஆரம்பத்தில் இவற்றை பயன்படுத்துவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தினால் பழகிவிடும். குறிப்பாக செய்தித்தாள் நிறுவனங்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி முயற்சிகளாக வேணும் தமிழில். அப்போ தான் தமிழ் பல துறைகள்லாம் அப்போ தான் தமிழ் அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும், ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்படிங்கிற போது இது மாதிரி முயற்சிகளில் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. எனக்கு தெரியும் அவர்கள் ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு அறிவுசார் புத்தகங்களை கொண்டு செல்வதாக இருக்கட்டும், அது இல்லாமல் தமிழ் மொழி எல்லா தளங்களிலும் உயர்த்தி பிடிப்பதாக இருக்கட்டும், திரு சங்கர்
கணேசன் அவர்கள் ஒரு தன்னலமற்ற சேவை புரிந்து வருகிறார்கள். அந்த விதத்தில் இந்த புத்தகம் ஒரு மிக நல்ல ஒரு முயற்சி, வரவேற்க தகுந்த முயற்சி. ஏற்கனவே ஒரு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான், சரிங்களா. போட்டித் தேர்வு இளைஞர்கள் மத்தியிலே இது மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம், சரிங்களா. சரி, இனிமேல் இது புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்ன பண்ணுறாரு, பொருளியல் மற்றும் பொருளாதாரம் ஓர் அறிமுகம் அப்படின்னு போட்டுட்டு இப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டுள்ள கலை சொற்கள் ஒவ்வொரு முறையும் எழுதுறாரு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள கலை சொற்கள், அதாவது அது ஆங்கிலத்தில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழில் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்போ தமிழில் அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுக்குறாங்க அந்த கலை சொற்களுக்கு. அசம்ஷன் அப்படின்னா அனுமானம், தியரி அப்படின்னா கருத்துரு, ரா மெட்டீரியல் அப்படின்னா கச்சா பொருள். ஒரு சிலர் மட்டும் தான் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கல, ஒரு சிலர் மட்டும் படிக்கிறேன், சரிங்களா. அப்புறம் யூஸ் வேல்யூ அப்படின்னா பயன் மதிப்பு, மணி சப்ளை அப்படின்னா பணப்புழக்கம் அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பேரளவு பொருளியல் அப்படிலாம் போடுறாங்க. பொருளியலும் பொருளாதாரமும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, இதெல்லாம் வந்து எடுத்தோடனே ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் தேசிய வருமானம் அப்படின்னு ஒன்று, நேஷ்னல் இன்கம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட கலை சொற்கள், தேசிய வருமானத்தை அளவிடும் முறைகள், அளவீடுகள், என்ன மெஷர்மெண்ட்ஸு, அது என்னென்ன வழிகளை பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியாவில் தேசிய வருமான கணக்கீடு, தொடர்புடைய கருத்துகள் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்பகுதியின் பெரும்பாலான கருத்துக்கள் தேசிய கணக்கெடுப்பு முறை 2008 பெறப்பட்டதாகும். இந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல பிரமாதமான படமெல்லாம் போட்டு ஏன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மிக கடினமான உழைப்பில் தெரிகிறது. அதோட கடினமான உழைப்புன்னா அந்த சிரத்தை தெரியுது, டெடிகேஷன் இது நல்லா தெரியுது, என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. தேசிய வருமானத்தை அளவிடும் முறைகளும் அளவீடுகளும் அப்படின்னு போட்டாங்க. ஒரு சிந்தனை சித்திரம்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து இவங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. சொந்தமாக ஒரு சித்திரம் ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலை சொற்கள். அடிப்படை ஆண்டு அப்படின்னு பேசியர் அப்படிங்கிறது அடிப்படை ஆண்டு, ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னா இயக்க உபரி. நான் ஒரு சிலது மட்டும் தான் சொல்கிறேன், சரிங்களா. ஏராளமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தமிழில் என்ன இருக்குது. இப்போ தியரி அப்படின்னா கருதுகோள் அப்படி சொல்லலாம். ஃபேக்டர் அப்படின்னா காரணி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, சரிங்களா. மைனிங் அண்ட் குவாரி அப்படிங்கிற சுரங்கம் மற்றும் கிடங்கு. டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா செலவிடத்தக்க வருமானம். இதெல்லாம் தமிழில் நமக்கு இந்த சொற்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கிலீஷில் மட்டுமே பார்த்தோம், ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்குது, அது தமிழில் கொடுக்குறாங்க, சரிங்களா. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படியே நிலை விலை அப்படின்னு எழுதுறாங்க. இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ்னால் நிறுவப்பட்ட தொழிலகங்கள் அப்படின்னு எழுதுறாங்க. தமிழில் எவ்வளோ நல்லா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றையும். இதற்காகவே இந்த புத்தகத்தை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கலைச்சொற்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் ரொம்ப கிளாசிஃபைடு டேர்ம்ஸு. அந்த பாடத்துக்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை ஆங்கிலத்திலேருந்து தமிழில் கொண்டு வராங்க. வெறுமனே ஒரு தமிழாக்கம் மட்டுமே இல்லை, அது ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிமுகப்படுறாங்க, சரிங்களா. அது மிக முக்கியமானது. கேபிட்டல் அசெட் அப்படின்னா மூலதன சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. கமர்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா வணிக கணக்கீடு. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இப்படி இருக்குது. நான் எல்லாத்தையும் படிக்கல, ஒரு சில மட்டும் மேலோட்டம் படிச்சுட்டு போகிறேன், சரிங்களா. இப்போ டிஸ்கிரிபன்சி அப்படின்னா வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தனியாக சின்னதாக கட்டம் கட்டி கொடுக்குறாங்க. நமக்கு என்னென்ன தகவல்கள் வேணுமோ எல்லாத்தையும் எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி. தேசிய வருமானத்தின் அளவீடுகள் என்னென்ன, மூலதன நுகர்வு அப்படின்னா என்ன, எல்லா உற்பத்தி பொருட்கள் முறை, மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மொத்த தேசத்தோட செலவிடத்தக்க வருமானம் என்ன அப்படி கொடுக்குறாங்க. இது எல்லாமே திரும்ப சொல்கிறேன், போட்டித் தேர்வுக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு புத்தகம். அதனால தான் இதை நம்ம திரும்ப சொல்கிறோம், தயவுசெய்து படிங்க. தமிழ்லேயே இருக்குது. முன்ன இங்கிலீஷ்லையும் பார்த்தோம், இந்தியன் எக்கானமி கீ கான்செப்ட் சொல்லிட்டு இதே சங்கர கணேஷ் ஐயா எழுதுந்து தான் இதே இப்போ தமிழில் வந்திருக்கு. மானுட மேம்பாடு ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயமாக நான் இதை பார்த்தேன். இதில் பரிமாணங்கள், அளவுகோல்கள் மற்றும் வரம்புகள், கணக்கீடு, புதிய குறியீடுகள் இதெல்லாம் இருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மானுட மேம்பாடு அப்படிங்கிறது. அதான் மானுட மேம்பாடு பற்றி நிறைய இருக்காங்க. இதில் என்னென்ன கலை சொற்கள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அருமையாக இருக்குது. இந்த கலை சொற்கள் படிக்கிற போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் இன்டெக்ஸ் அப்படின்னா தலை குறியீடு அப்படின்னு போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் லாக் அப்படின்னா மடக்கை அப்படின்னு போடுறாங்க. இப்படி நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன், ஆனால் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பொது நிதியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஃபைனான்ஸ் பற்றி, அது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்திய நிதி அமைப்பு பணச்சந்தை அதை பற்றியும் இருக்குது. மணி மார்க்கெட் பற்றி அநேகமாக இங்கே தான் ஒரு முதல் முறையாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் மூலதன சந்தை பார்க்குறோம், கேபிட்டல் மார்க்கெட் பற்றி பார்க்குறோம், சரிங்களா. இவ்வாறாக நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இந்திய பொருளாதாரம் குறித்த அத்தனை அடிப்படை தத்துவங்களையும் அடிப்படை உண்மையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த தமிழ் புத்தகம் இந்திய பொருளாதாரம். முக்கிய கருத்துக்கள் எளிய தமிழ், திரு சங்கர் கணேஷ் கருப்பையா ஐஆர்எஸ் அவர்கள் எழுதியது. மீண்டும் சந்திப்போம்.